பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யாக்கோப்பு 1 அதிகாரம் 13 வசனம் சொல்லப்படுகிறது. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவரும் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. இங்கே பாருங்கள், என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளை சோதிக்கிறோம். அவர் கண் இல்லை, மூக்கு இல்லை, நாக்கு இல்லை, என்னமோ பேசுகிறோம் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா உபத்திரம் வரும்போது, வேதனை வரும்போது, துன்பம் வரும்போது நம்ம சபிக்க ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவர் தான் சொல்கிறார், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுவேன் என்று சொல்லாது இருப்பானாக. தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர்கள் கிடையாதுங்க. ஒவ்வொரு மனுஷனும் தன் சொந்த இச்சையினாலே சோதிக்கப்பட்டு இழுத்து சோதிக்கப்படுகிறான். சொந்த இச்சையினால் அவன் தன் சொந்த இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு போகிறானே தவிர தேவன் சோதிக்கப்படுவர் அல்லங்க. ஒருவரும் சோதிக்க மாட்டார். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கு தான் வந்தார் கண்டு. அவர் சோதிக்க உட்பட்டவர் அல்ல, அவர் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல. இங்கே வேதம் தெளிவுபடுத்துகிறார், சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. யாரும் சொல்லக்கூடாது. தேவன் நம்மளை சோதிக்க வாடலைங்க, நம்மளை ஆஸ்வதிக்கு தான் வந்தார். நம் சொந்த இச்சையினால மனுஷன் தன் சொந்த இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு போகிறானே தவிர, அப்போ தான் இப்போ மாட்டிக்கிறானே தவிர, இயேசுவோ தேவன் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், சோதிக்கப்படுவன் சொல்லாதிருப்பானாக. பொல்லாங்கினால் தேவன் சோதிக்கப்படுவரும் அல்ல. அவர் பொல்லாங்கனால் சோதிக்கப்படுறாரு. பொல்லாங்க செய்துட்டேன் அதனால் நான் சோதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க. சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுவன் என்று சொல்லாதிருப்பனாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுவரும் அல்ல. பொல்லாங்கு செய்துட்டே அவனை சோதனைக்கு உட்படுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறவரும் இயேசு கிடையாதுங்க. நீ தீங்கு செய்தால் கூட உன் பக்கத்தில் இருப்பார், அவர் சோதிக்கப்பட மாட்டார். நீ தான் போய் சோதனைக்கு உட்பட்டுக்கிற, நீ தான் சோதனையில் போய் மாட்டிக்கிற, நீ தான் சிக்குண்டு போகிற, உன்னுடைய வாழ்க்கை தான் சிக்குண்டு போகுது. ஏன்னா எந்த வார்த்தையும் நீ கேட்க மாட்டேற, இயேசுக்கு கீழ்ப்படி மாட்டேற, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படி மாட்டேற, சகோதரனுக்கு கீழ்ப்படி எந்த கீழ்ப்படிதான் இல்லாமல் நீ தன் சொந்த பலத்தினால சொந்த இச்சையினால் மாட்டிக்கொண்டு சிக்குண்டு சோதனைக்கு உட்பட்டு போகிற. அதான் தேவன் சோதிக்க போகிறாரு, என்னை ஜோவனை சோதித்தாண்டு எல்லாம் சொல்ல போகிறாளுக்கு நீ என்ன காரணம் காட்டாதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். சொல்லாத இருப்பானாக. தேவன் பொல்லாங்கெல்லாம் சோதிக்கிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஒருவரும் சோதிக்கப்பட்ட மாட்டார். நல்லவனா கெட்டவனா யாராக இருந்தாலும் அவர் சோதிக்கப்பட மாட்டார். நீங்கள் தான் சோதனைக்கு உட்பட்டு போகிறீங்க, நாமளே தான் சோதனைக்கு உட்படுகிறோம். என் அன்பு சகோதரன் சகோதரிகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கூட இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் சோதிக்கிறவர் இல்லைங்க. அவர் சோதிக்கப்பட மாட்டார், ஆசீர்வதிக்க வந்தவர் தான். ஆனால் நீங்கள் தான் சோதனைக்குள்ளே மாட்டிக்கிறீங்க, வேதனைக்குள்ளே மாட்டிக்கிறீங்க. சொந்த இச்சையினால் நீங்கள் போய் சிக்குண்டு போகிறீங்க. அதெல்லாம் தகர்த்துடுங்க. ஆசீர்வாத தேவனோடு அன்போடு வாழுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.